என்ன தோணுது சொல்லுங்க. திருமதி ராஜா இருக்கிறாரு. நான் பேச ஆரம்பிக்கட்டா? நான் பேசட்டா? நான் வந்து சொக்கடனை மட்டும் தான் பேச போறேன். எல்லாத்தையும் பேசுறதுக்கு நான் எனக்கு தகுதி கிடையாது. சொக்கடனை எப்படி நம்ம வேலை பார்த்த எப்படி மட்டும்தான். மற்றபடி நம்ம அண்ணனை வந்து நான் எப்படி கூப்பிடுறேன்னா வந்து சொம்புலிங்கம் அப்படின்னு கூப்பிடுறேன். அது எப்படி அப்ளோல விட்டுருங்க. நீங்க அதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அது எதுவும் அர்த்தம் இருக்குதா? காப்பர் சொம்பு வச்சிருந்தாருயா தண்ணி குடிக்கிறது, அதனாலயா அப்படிதான் கூப்பிடுவேன். அது சொக்கலிங்கம் அப்படின்ற வந்து ரொம்ப முழு திருத்தமெல்லாம் கூட மாட்டேன். சொம்புலிங்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். அவ்வளோ ஒரு பாண்டிங் ரெண்டு பேருக்குள்ள அண்ணன் தம்பி அப்படின்றத தாண்டி அப்படி இல்லை. போக்குவரத்து இருக்கு. அண்ணனோட பயணிச்ச வந்து கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷம். அண்ணன் யாருமே கஷ்டப்படுத்தி பேசுறது கிடையாது இல்லையா? சூப்பரான நான் சொல்லணும்னு பார்த்தேன். நீங்க இல்லை 17 வருஷத்துல வந்து நமக்கு வேலை இடத்துல வந்து அவருடைய கைடன்ஸ்ல நிறைய இருக்கும். அதே தாண்டி பர்சனலான வந்து நிறைய அட்வைஸ் இருக்கும் அவருக்கு. அவர் எனக்கு சொல்லக்கூடிய இதெல்லாம் உண்டு. அதில் இன்னை வரைக்கும் அது ஞாபகம் இருக்காங்க. சந்திக்கலாம் சொல்ல முடியாது. நீங்க சொல்ற இடம் வந்து எல்லாத்துக்கும் உள்ள விட்டுறாரு. நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். சும்மா சொல்ல விடுங்க. அவன் சொல்லும் போது சொன்னேன். நான் ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். விடுங்கண்ணே. அண்ணனுடைய நட்பு வந்து எங்களுக்கு அவ்வளோ நெட்டும் இருக்கு. இங்க மலைச்சாரிமா நானும் ஒரே நேரத்தில் கேமரனில் ஒன்றாக வேலை சேர்ந்தோம். ஆமா, ஏன்னா அவர்கிட்ட வந்து பேசுறது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லி, நோக்கியா ஃபோன் மாதிரி. ஆமா, ரொம்ப சிறப்பா எந்த ஒரு மன வருத்தமும் இல்லாம நடந்துக்குவாரு. ஆமா, எதையுமே பொருட்படுத்தி பேசுறத வரலாறே கிடையாது. ஆமா, யாரையுமே குறைச்சி சொல்ல மாட்டாரு, அமிதாபுன்னு சொல்ல மாட்டாரு. அப்புறம் யாரையுமே குறை சொல்லி பேச மாட்டாரு. எல்லாத்தையும் சிறப்பாக தான் பேசுவார். மிக சிறந்த நபர். ஒரு சிறந்த நண்பர். எல்லாரும் சொன்ன மாதிரி தான், அதிகமாக யாரையும் வந்து புண்படுத்துகிற மாதிரியோ ஏதோ ஆஷா பேசுகிற மனப்பான்மை இல்லை. என்னையும் அவரையும் கம்பேர் பண்ணும்போது நான் கூட சில டைம் நிறைய பேருக்கு வந்து ஆர்கியூமெண்ட்டு அந்த மாதிரி பேசுகிறேன். அந்த மாதிரி பேசக்கூடியதோ ஒரு நல்ல மனுஷன். எதுனா ஒரு ஹெல்ப்னா முடிஞ்ச அளவுக்கு அவரால் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யக்கூடியது. சும்மா சொன்ன மாதிரி சில பர்சனல் அட்வைஸ்லாம் கூட சிறப்பாக பண்ணார். ஆனால் அவர் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு நண்பரை வந்து தூரத்துலேருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இவ்வளோ நாள் நெருக்கத்தில் எதனா ஒரு விஷயம்னா உடனே தொடர்பு கொள்ளலாம், பேசலாம். அவருடைய நம்மளுடைய விஷயத்த சொல்லலாம். அதுக்கு என்னால் அவரால் முடிஞ்ச சொல்யூஷன் சொல்லுவார். ஒரு நண்பரை வந்து தூரத்துலேருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இருந்தாலும் தொடர்ந்து அவரோட தொடர்பில் நம்ம இருக்கணும். நல்லாரும் நம்புகிறேன். இந்தியன்ஸ் வந்து சிட்டிசனா ஒரு பிஆர் அதை பற்றி பேசுவாங்க. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுல இவர் தான் முதல். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது முன்னாடி ஆனாலும் எனக்கு தெரியல. மேபி வரத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. முன்னாடி சொன்னது இப்படி ஒரு நண்பரை வந்து தூரத்துலேருந்து தொடர்ந்து நம்ம எல்லாரும் பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அவர் கோவப்பட்டு நம்ம யாருமே பார்த்தது கிடையாது இல்லைங்களா? அவர் கோவப்பட்டு நான் இந்த அவரு சொக்க லிங்கம் இல்லை, அவரு சொக்க தங்கம்.
வயசு 64 இல்லை 44 நமக்கு அடிக்கடி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் தான் இல்லையா? இப்போ நம்ம அவரை வந்து கூட்டிட்டு போய் ஊர்ல கூட்டிட்டு போய் 44 சொல்லி ரெண்டாவது ஒரு பொண்ணு சரிங்களா? ஓகே அண்ணன் கடவுள் புண்ணியத்துல இதே மாதிரி ஆரோக்கியமா இருக்கணும். எல்லார்கிட்டயும் நீங்க இதே டச் இருக்கணும் இல்லையா? ஆமா, நிறைய பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணி நாங்க எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கணும் இல்லைங்களா? இப்போ நாங்க எல்லாருமே வந்து நிறைய வீக்னஸ் இருக்கு மனுஷனுக்கு. எமோஷனல் கண்ட்ரோலில் வந்து உங்களை வந்து நாங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இல்லைங்களா? அதே மாதிரி நல்ல ஹெல்த் இதோட நீங்கள் ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருந்து எங்களுக்கு வரணும். ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் நமக்கு ஒரு லைஃப் இருக்குது எல்லாருக்கும் இல்லையா? நம்ம வந்து அதோட அப்படியே அமைதியாக இருக்கக்கூடாது, வீட்டிலேயே உட்காந்து சோம்பேறித்தனமாக அப்படியே இருக்கக்கூடாது. நீங்கள் அதுக்கு நிறைய ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கீங்க, எங்களுக்கு நிறைய வழிகாட்டுங்க. குறிப்பாக நான் விவசாயம் பற்றி நிறைய கைடன்ஸ் கேட்பேன், அதெல்லாம் நிறைய கைட் பண்ணுவாப்பில். அதுக்கு அதில் வந்து நிறைய ஆழ்ந்த அனுபவம் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் இல்லையா? எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தான். இன்னைக்கு அண்ணன் அடுத்த 5 வருஷம் கழிச்சு அல்ல 6 மாதம் கழிச்சு கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும் இல்லையா? கம்பெனி அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை பற்றி யோசிக்கணும், நம்மளுடைய ஹெல்த்தை பற்றி யோசிக்கணும் இல்லைங்களா? யார் எங்க போனாலும் எல்லா டச்ல இருக்கணும். ஆமாண்ணே, உங்களை மாதிரி ஒரு நல்ல எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ஆளாக இருக்குன்னு எனக்கும் ஆசை உண்டு. அதுக்கு நடைமுறையில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அது உங்களால் மட்டும் தான் முடியும். அதனால தான் நீங்கள் சரிண்ணே. ஓகே, அவர் வந்து ஒரு 2வது நாள்லேருந்து ஒரு 4 நிமிஷம் தள்ளி தான் எப்போ பார்த்தாலும் போய் அவங்க நின்று பேசிகிட்டு இருப்பேன். அதனாலே எனக்கு சூப்பர்வைசருக்குலாம் நிறைய சண்டை வரும். ஆனால் இருந்தாலும் இது கூட பேசுறது அவரும் எதுவும் சொல்ல மாட்டார். நானும் அப்புறம் எதிர் மிஷினுக்கு வந்த பிறகு எப்போ பார்த்தாலும் அவர் மிஷினில் தான் இருப்பேன். எந்த ஒரு பர்சனல் விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன், நிறைய கைடன்ஸ் கொடுப்பாரு. கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் சிரிப்பு. சீனியர்னு பண்ண மாட்டார். ஆமாம், சீனியர்னு பண்ண மாட்டார். அது ஒரு சிரிப்பு தான், எது இருந்தாலும் அதுக்கு உண்டான சொல்யூஷனும் சொல்லுவார். அது மாதிரி ஒரு சிறப்பான மனிதர். என்ன சொல்கிறது, ஒரு அண்ணன் மாதிரி. அந்த மாதிரி இல்லை, அண்ணனே தான். அண்ணன் நிறைய நிறைய அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. நன்றி. எல்லாரும் அடி பண்ண மாதிரி தான், யாருக்கும் வந்து எந்த கெடுதலும் செய்ய நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவார். ஆனால் வந்து நம்ம எல்லாரும் வந்து அவர்கிட்ட பழகிறது வந்து இப்போ எப்படி பழகிறோமோ இதே வரையும் கடைசி வரைக்கும் இருக்கணும். அவர் மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து அந்த டச் இருக்கணும். அது இல்லாமல் இவர்கிட்ட பழகினாக்கா நான் ஜாலியாக, மற்றவங்கள விட நான் ஜாலியாக பேசுவேன், கிண்டல் பண்ணுவேன். ஏன்னா உரிமையாக அவர் எனக்கு திட்ட மாட்டார். நான் கிண்டல் பண்ணுறது வந்து யாருமே நம்ம கிண்டல் பண்ண மாட்டோம், நான் கிண்டல் பண்ணுவேன். அவரும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டார், ஜாலியாக இருப்பார். எனக்கு கூட பிறக்காத அண்ணன் எல்லாரும் அப்படிதான், எல்லாம் வந்து என் கூட பிறக்கல, பட் எல்லாரும் அண்ணன் தம்பிங்க. எல்லாரும் இல்லை, எல்லாருமே அண்ணன் தம்பிங்க மாதிரி தான் பழகிறோம். இவர் மிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கவலையாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. ஆனால் எல்லாரும் எங்கே போக போகிறாரு, சிங்கப்பூரில் தான் இருக்க போகிறாரு. ஃபோன் பண்ணி பேசினா கேதர் ஆக போகிறோம், எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஹாப்பினா அவர்கிட்ட கண்டினியூவாக இருக்கணுன்ற 10 வருஷம் மாதிரி எனக்கு தெரியும். ஆனால் அவர் எப்பவுமே ஒரு பிரேக் டைமில் வரும்போதும் ஒரு நைட் ஷிஃப்டாக இருந்தாலும் ஒரு 3 மணி பிரேக்கோட பயங்கர ஆக்டிவாக இருப்பார். அவரை பார்த்து நான் வேந்தது உண்டு. 3 மணிக்கு அவரோட ஸ்டெப்பு நடையே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எனர்ஜியாக இருக்கணும். 3 மணியாக இருக்கட்டும் 6 மணியாக இருக்கட்டும் பயங்கர எனர்ஜி. நான் அதுலேயே அண்ணன் பார்த்து வேந்த உண்டு, பொறாமப்பட்டதும் உண்டு. இத்தனை வயசுல இப்படி அண்ணன் எப்படி இருக்காரு, நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஆனால் குறிப்பாக ஒன்று, இவர் யாரை பற்றி பின்னாடி பேசினே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பேசினதே கிடையாது. நான் பார்த்த வர 10 வருஷமாக பார்த்துருக்கேன், பின்னாடி பேசினா பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதர்னு நான் நினைக்கிறேன். வீட்டில் கூட ஒரு நேரம் கூப்பிட்டு நம்மளை வந்து இதாக பண்ணுவாங்க. அதுதான் நண்பர் ரொம்ப இதாக பண்ணுவாங்க. இப்போ வந்து நல்லா இருந்ததுலாம் நல்லா இருந்து எப்போ இருந்தாலும் நமக்கு வந்து கலந்துக்கிறது ரொம்ப ஆசை. எந்த நல்லது கட்டதுனாலும் எங்களை கூப்பிடுங்க. உங்கள் வீட்டில் எந்த நல்லது கட்டது நடந்தாலும் நாங்கள் வருவோம். நல்லா உற்சாகமாக இருக்கும். வீட்டில் பெயிண்ட் சொல்லுவாங்க. நீ வேற தானே இப்போ இவ்வளோ வந்து நான் பார்த்துக்கிட்டேன். லைட்டாக உள்ள எடுப்பேன் எப்படின்னா ரொம்ப உள்ள வளர்ச்சி இருக்குல்ல, அப்பயும் வளர்ச்சியாக தான் இருக்கும். அப்பா வயசு. ஏன்னா வந்து எங்கள் மாமனாரை வந்து உலகத்தில் வந்து பார்த்தது என்னன்னா, எங்கள் மாமனார் வந்து அவ்வளோ சூப்பர் கூல். அவரோட ஃபேஸ் கட்டு, அவரோட இயல்பு, அவரோட இது எல்லாமே வந்து என்னென்னா நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்ன வரைக்கும் நான் என் மாமனார்ட்ட பேச மாட்டேன், வருத்தப்பத்தில் இருக்கேன். பட் ஆனால் சொக்கனிங்க ஒன்று மூஞ்சில் வந்து உனக்கெல்லாம் பிள்ளைய கட்டி கொடுத்தாங்க. கரெக்டு. இருந்தாலும் வந்து என்னன்னா, நான் என்னென்ன இவ்வளோ எல்லாரும் முன்னாலே நான் சொல்கிறேன்ல, ஏன்னா இவர் தான் அதுக்கு காரணம். இவர் தானே, நான் இவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எங்கள் மாமாவோட தம்பி மாதிரி இருக்கீங்க. ஓகேங்களா?
நான் இப்போ படத்துல கூட பேசிட்டு மச்சில எங்க மாமனார் அடிபட்டு பிசியோதெரபி பண்ணிட்டு இருந்தா அதுதான் பார்த்துருந்தேன். நான் என் மாமனார் விட மாட்டேன். மாமனார் வந்து ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டே இருப்பேன். ஆனா சொக்கனை வந்து எப்படின்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணாலும் எடுத்துக்கிடுவாரு. யாருக்கிட்டையும் வந்து நெகட்டிவிட்டியை கொடுத்துட்டு மாட்டார், கொடுக்க மாட்டார். கண்ட்ரோல் பண்ணா கூட ஜாலியா இருக்கு. பேசல ஒரு ஷாட் வைங்க. அங்க வாதியா இருந்தா இவ்வளவு சூப்பரா பேசுறீங்க. ரொம்ப நாள் நான் ரொம்ப வாதியா இருந்தா இவ்வளவு பேசுறீங்க. அதனால ரிட்டையர்மென்ட் ஆனாலும் வாழ்த்துக்கள். இவருடைய ஹெல்த், இவருடைய ஃபியூச்சர் எல்லாமே நல்லபடியா பார்த்துக்கணும். அதான் என்னுடைய குறிக்கோளாக. எல்லாரும் சொல்லிட்டீங்க. என்னுடைய விருப்பம் என்னன்னா, அண்ணா இது வரைக்கும் இருந்த சந்தோஷத்தை விட இதுக்கப்புறம் இன்னும் சந்தோஷமா இருக்கும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். கொஞ்ச நாள் பழகினால அந்த வயசு வித்தியாசம் இல்லாம ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. யூசர் ஃப்ரெண்ட்லியா சொல்லிடுறீங்க. ஆரோக்கியமா நல்லா இருக்கணும். என்ன அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஒரு அப்படியே வருஷமான பழக்கம். ஊர் கூட பக்கம் தானே. நான் அந்த பக்கம் பார்த்துட்டு தான் போயிருக்கேன். ரெண்டு பேரும் ஒன்றா பேசிக்கிட்டு இருந்தோம். பேராவூர் தொகுதி யார் நிக்கிறா? அந்த பொண்ணு மெயின் கேஸுக்கு வரணும்னு விருப்பப்பட்டாரு. ஆனா அது நடக்கல. அதுக்கான முயற்சிகளை செஞ்சோம். நடந்துச்சு. நீங்க சதி பண்ணி வெளியே அனுப்பிச்சியா? இல்ல அது உண்மை. இல்ல அதுக்கான முயற்சிகள் ரொம்ப சின்சியரா செஞ்சோம். இருந்தாலும் கடைசி வரைக்கும் நல்ல நண்பர், நல்ல உள்ளம் படைத்தவர். கடைசி வரைக்கும் எந்த சண்டை எதுவும் இல்லாம கடைசி வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் நல்ல எண்ணத்தோட பழகினாரு. ஓகே பிரச்சனைகள் யார் மேலேயும் புண்படுத்தாம கடைசி வரைக்கும் நல்லா எனக்கு ஓகே சூப்பர் சூப்பர் உண்மை உண்மை. மற்றவங்க கூட நம்ம டேபிள்ல வந்து சில பேர் அந்த கருத்து வேறுபாடுகள் ஆர்கியூமெண்ட் இருக்கும். இவரை பொறுத்தவரை நான் அது வரை கடைசி வரை பார்த்ததே இல்லை. டேபிள்ல உட்காந்துருப்போம். அந்த வகையில் இவர் நல்லுள்ளம் படைத்தவர். ஆமாம், இவரோட ஆரோக்கியமும் ஒரு மனிதரும் அண்ணன் பேசலையா? அண்ணன் தான் மூத்த அண்ணன் எனக்கு. அவ்வளோதான். என் குடும்பத்தில் ஒரு மூத்த அண்ணன் மாதிரி. ஸோ வந்து நான் ஜாயின் பண்ணதுலேருந்து அவர் இன்னும் வரலும் நான் சொக்கானும் கூப்பிட்டதில்லை, எதில் ஒரு சொக்கா அண்ணன் தான் கூப்பிட்டுருக்கிறேன். ட்ரௌசரும் கூப்பிடு. இல்லை அதில் அண்ணன் தான் மூத்த அண்ணன். என் குடும்பத்தில் ஒருத்தர், கேமரோன் குடும்பத்தில் எனக்கு ஒரு மூத்த. நம்ம ஜாயின் பண்ணதுலேருந்து மூத்தவர் பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அதனால நான் எதுவும் சொல்றதுக்கு விருப்பப்படலை. எதனா சொல்லு. இல்லை ஒன்றும் இல்லை, நல்லது, அவ்வளோதான். ஓகே, அப்படியே ஒரு வேண்டுகோள் அண்ணனுக்கு வந்து அடுத்து வேற இந்த மாதிரி நம்ம எல்லாம் கேதரிங் நடக்கும். ஏற்கனவே இங்கேருந்து கம்பெனிலேருந்து வெளியே போயிட்டாலுமே தலைவர் வராரு, அவர் வராரு இல்லையா? அதே மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் குழுவில் இருங்க. அண்ணே அண்ணே உங்க வீட்டில் எந்த விசேஷம் வந்தாலும் நம்ம குரூப்ல சொல்றேன். இங்க இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் நான் எந்த விசேஷம் நல்லது கெட்டதுனாலும் நாங்கள் எல்லாரும் உங்க கூட இருப்போம். இங்க இருந்தாலும் சரி, ஊர்ல இருந்தாலும் ஃபங்க்ஷன் வச்சிங்கன்னா எது வந்தாலும் நாங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இங்க இருக்கிறவங்க இங்க வந்து கலந்துப்போம், ஊர்ல இருக்கும்போது ஊர்ல வந்து கலந்துப்போம். சரி எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. இடையில வந்து தப்பு தவறு. நீ தப்பே பண்ணலையா? என்ன தப்பு தவறு? தப்பெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த கம்பெனில வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல நீங்க வாழ்ந்துருப்பீங்க. இனி நீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும். கம்பெனில சூப்பர் யாருன்னா ஒர்க் பண்றதா ஒர்க் பண்ணீங்க. இனிது என்று சிலர் கூறுவார், அவர் மாறுவார். அழியாத கலை என்று சிலர் கூறுவார். கருப்பா இருந்தாலும் பொறுப்பா இருப்பார். அண்ணன் வெள்ளையா இல்லைனாலும் வெள்ளையா இருக்க மாட்டார். மனசு வெள்ள. ஆமா, இதே இன்னொரு ஒரு நாள் தொடரும். போயிட்டு வர அது அவங்க சொந்த காசுல நடக்கும். அடுத்து வந்து பொண்ணு கல்யாணம் பையன் கல்யாணம் எல்லாம் ஓகே தானே? ரெடி பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஷிப்ல நன்றி கிடையாதுண்ணா.
நம்ம எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நன்றி பேசக்கூடாது. தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒண்ணு எனக்கு பேசுற மாதிரி மாத்திக்கணும்னு சொன்னா அதை மாத்திக்க சொல்லி அண்ணே மீதி உள்ள யாருக்கும் தொந்தரவு இல்லாம அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. இல்லாதவங்க கவலைப்படாதீங்க. நம்ம செய்யறது வந்து இன்னொருத்தவங்க டிஸ்டர்ப் இல்லாம இருக்கணும்.